உண்மையிலே உள்ள அப்சர் மெஷின் இருக்கான்றது தெரியல. உள்ள போய் பார்த்தா தெரியும். வாங்க போலாம். சக்சஸ் அதெல்லாம் காட்டுறேன்னு சொன்னீங்க. அடா குருட்டு கபோதி. வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜி ஃபேம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி 7 ஆயிடுச்சு. இன்னும் ஓனர் வந்து கிளம்பாமல் இருக்காரு. அதாவது கஃபில் வந்து இன்னும் கிளம்பாமல் இருக்காரு. அவர் கிளம்புனா தான் நம்ம வியாபாரத்துக்கு கிளம்ப முடியும். பிகாஸ் ஒரு 10 நாளைக்கு நீ என்னை விட்டுட்டு மட்டும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட லாஸ்ட் டேங்க. ஸோ லாஸ்ட் டே இன்னைக்கு அவர் விட்டுட்டோம்னா நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம ஒரு ரேட் பேச போகிறோம். பிகாஸ் விட்டுட்டு வரணும், கூட்டிகிட்டு வரணும். அவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாகல. ஓகேவா? ஸோ இந்த ஒரு அப்டேட் முடிஞ்சா அடுத்த அப்டேட் பாருங்கள். ரியாத்தில் 2-3 நாளாக நல்ல ஒரு காற்று ஒரு மாதிரியாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சா. இன்றைக்கி இடத்த பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதை திறந்து காட்டுறோம் பாருங்கள். அடாடாடாடாடாடா. ஓ மை காட்னா சொல்லணும். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் லிட்ரலி வந்து மழை தூரிட்டே தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. கையில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும். கையில் இருந்து அடிப்படுதா பாருங்கள். மழை பாருங்கள், நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிட்ருக்கு. ரியலி நம்பவே முடியல. 2-3 நாளாக நல்ல மழை. ஏன்னா மேகத்தை பார்த்தாலே தெரியும். என்னடா இந்த மேகத்துலேயும் ஒரு எங்கடா ஒரு இது பறக்குது பாருங்க. அங்கே எங்கங்க என் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் இங்கே தெரிய மாட்டேது. அது அங்கே பாருங்கள். என்ன குருவின்னு தெரியலையே இந்த வேகம். இதுலேயுமே இவ்வளோ அழகாக பறந்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது இவ்வளோ ஹைட்டாகவும் பறக்குது? கழுகாக இருக்குமோ என்னன்னு சொல்லி தெரியல. எனிவே ஸோ ஓகே ஜிஃபம், நல்ல மழை பெய்யுதுங்க இன்றைக்கி ரியாத்தில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லக்குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்குச்சு. மழை பெய்யறதால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கபிலோட வண்டி இன்னும் வந்து இது ரெடி ஆகாமல் இருக்குது. தலைவரும் இன்னும் வந்து ரெடி ஆகி வராமல் வெளியே இருக்கிறாரு. நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அண்ணா வந்து பார்த்திங்கன்னா முதலாளி அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் விட போயிருக்குது. பக்கத்தில் தான், உடனே வந்துடும். ஸோ நான் அவருக்கு ஃபோன் போட்டு வரும்போது ஒரு டீ வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க இப்போ கொடுன்னு போவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அவர் வந்து ஒன்று விட்டுட்டு நம்மளோட வியாபாரத்தை கண்டினியூ பண்ணலாம். ஜி ஃபேம் உங்கள் அன்பு ஆதரவு கொடுங்க. நாளுக்கு நாள் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது. வீடியோ எதுவும் பிடிக்கலையா சொல்லி என்னன்னு தெரியல. ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க ஜி ஃபேம், ஓனர் வந்தோடனே அவரை போய் இறக்கி விட்டு நம்ம வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே இப்போ தான் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாப்புல நான் வந்து இன்றைக்கி ரிமோட்லி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு. ரிமோட்லி ஒர்க் மீன்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ மழைகளில் பெய்யறதால இன்றைக்கி வீட்லேயே உட்காந்து வேலை பார்க்குறாரா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. எந்தளவுக்கு டிராஃபிக்கும் இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஸோ நம்ம வழக்கம் போல் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு போயிட்டு விட்டுட்டு வரலாம். ஜிஃபேம் வாங்க போகலாம். இப்போ டைம் ஆகிடுச்சு, வாங்க போகலாம். தலைவர் வந்து ரிமோட்லி போகிறதால அண்ணன் வந்தார். அப்புறம் டீ நாங்கள் போட்டுட்டு ஆமாம் அது வேறு பார்க்கணும். இப்படியே ஓடிட்டுருக்கு. வாங்க நம்ம வண்டி இன்ஜினை எல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். ஸோ நல்ல மழை வண்டி பேஞ்சிட்டு இருக்கு. நல்ல மழை வண்டி மேலே பேஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்காவா தண்ணி வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்? தண்ணி உள்ள நம்ம ரொப்பி வச்சுட்டோம். எல்லாமே ஆல் ஓகே தான். அண்ணனும் செக் பண்ணிடுச்சு, நானும் செக் பண்ணிட்டேன். சரி ஓகே பார். ஓகே ஜி ஃபேம், இப்போ வாங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் இந்த இன்னைக்கு எக்ஸிட் 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டேன், சர்ச் ஆகிட்டு இருக்கு. ஆர்டர் வந்துச்சுன்னா இதில் இங்கே பிளிங்க் ஆகும். அட்டன் பண்ணிக்க வேண்டியதான். பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்ட வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 16 ரூபாய் சம்திங் எவ்வளோ காட்டுச்சு. ஆனால் பிக்கப் மட்டுமே இவ்வளோ தூரம் கொடுத்துட்டாங்க. 9 கிலோமீட்டர் காட்டுச்சு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப்பே எனக்கு வந்து ஹோட்டல், அதாவது ஹோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் காமிச்சிருச்சு. அப்புறம் ஷார்ட்கட் எடுத்து 5 கிலோமீட்டர் அதை நான் மாற்றிட்டு ஓடி வந்தேன். இப்போ வந்து இன்னொரு 100 மீட்டர்ஸ் தான் நம்ம ரெஸ்டாரண்ட் கிட்டே வந்துட்டு வந்தோம். இங்கே தான் இங்கே இருக்குது. இன்னும் மழையிலையுமே பைக்ஸில் டெலிவரி பண்ணுறவங்க இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜி ஃபேம் என்னடா இது வந்து எக்ஸிட்டா? ஓகே, இது உள்ளேருந்து போகணும். இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து இப்போ பார்க்கிங்கு எங்கப்பா பார்க்கிங்கு நைஸாக இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு எஸ் ஆகிடும். ப்ரைஸ் இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லாஸில் தான் கருதப்படும். ஏன்னா இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 8 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இதுலேருந்து 8 ரியால் அவருக்கு போயிடும். எனக்கு டோட்டலாக எவ்வளோ தெரியுமா? 17 ரியால் தான் எனக்கு வந்து காட்டுது. எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. கிலோமீட்டர் எவ்வளோ தெரியுமா? ஹோட்டலுக்காக கிளம்பி வந்த கிலோமீட்டரு நான் 6 கிலோமீட்டரு. அங்கேருந்து இப்போ இங்கேருந்து 22 கிலோமீட்டருங்க. 17 ரியாலுக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துட்டாங்க. வெறும் 9 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. வெறும் 9 கிலோமீட்டர். அப்படியே 22 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. பாதிக்கும் மேலே அப்படியே ஏமாற்றி இது பண்ணிட்டாங்க. ஆர்டர் வேற நான் பிக்கப் பண்ணிட்டேன். இல்லைன்னா இப்போ இந்த செலவு என் தலையில் வந்து விடியும். எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. 1ஆம் நம்பர் ஹராமியாக இருக்கிறாங்க ஜாஹிஸ். 9 காமிச்சாங்க. நான் ஒரு 10 to 13 வரும் 15ன்னு கூட நான் கணக்கு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இவ்வளோ கிலோமீட்டர் வரும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. 1/2 மணி நேரம் இப்போ காட்டுது. இந்த 1/2 மணி நேரம் இப்போ நான் ஓட்டிட்டு போய் ஆகணும். ஆஹா,
என்னங்க இவ்வளோ லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டா எங்கெங்க போகிறது ஒன்றுமே புரியல. மனுஷன் எப்படி தான் வண்டி ஓட்டுறது? ஃபேம், இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அண்ட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது என்ன டெக்னிக் ஆக்சுவலாக இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. 1 கிலோமீட்டருங்க, வெறும் 1 கிலோமீட்டர் தான் ஹோட்டல் இருக்கு. போய் பிக்கப் பண்ணிட்டு 12 கிலோமீட்டர் அங்கிருந்து சொல்லி காட்டுச்சு. அக்செப்ட் பண்றேன். 7 கிலோமீட்டர் ஹோட்டல் இருக்கு. போய் பிக்கப் பண்ணிட்டு இப்போ போய் பண்ணிட்டு வாங்கலாம். இது ஒரு 7 கிலோமீட்டர், அது ஒரு 12னா அது ஒரு 20 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டருக்கு நான் 20 ரியாலுக்கு போகணுமா? திஸ் இஸ் லாஸ்ட் ஆர்டர். ஏதோ எடுத்தாச்சு தலையெழுத்து. அது 50 ரியாலு 100 ரியால் போடலான்னு தெரியல. இல்லை நம்ம தலையில கட்டிடுவோம். அதனால இதை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போக போகிறோம். 1ஆம் நம்பர் ஃப்ராடாக இருக்கான். மழையில் சரி ஓகே பைக்கெல்லாம் ஓடாது, நமக்கு ஏதாவது 1-2 டெலிவரி சேர்த்து வரும், கொஞ்சம் பக்கமாக இருக்கிறது வரும்னு சொல்லி பார்த்தா இந்த மழையில் யாரும் தூக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் அப்படி மாற்றி காமிச்சு நம்மளை டைவர்ட் பண்ணுறாங்க. ஜாஹேஸ் 1ஆம் நம்பர் திருட்டு பையன். இனிமேல் நான் இதில் ஓட்ட மாட்டேன். ஹங்கர் ஸ்டேஷன் இருக்கு, அதை இனிமேல் நான் பண்ண போகிறேன். மண்டா சூடாகுது. டிராபிக்ல பாருங்க, வண்டி மெயின் பைபாஸ். அது இது கூட இது சர்வீஸ் ரோடு, அது மெயின் பைபாஸ். லாரி போகுது பாருங்க, அவ்வளோ இருக்கு. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, பெரிய ரோடு. அதுவே டிராஃபிக்ல இருக்கு. இந்த மலையில இந்த டைம்ல ஃப்ரீயா இருக்கும் எப்பயுமே அந்த ரோடு. பட் இவன் திருட்டு பையன். இவன் இனிமே யாரும் நம்பாதீங்க, இப்பயே சொல்லிட்டேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓட்டுங்கப்பா, அநியாயம் பண்ணுங்க. சும்மாவே நீ அநியாயம் தான் பண்ணிட்டு இருக்க. 5 கிலோமீட்டர்னு காட்டுற, 11 கிலோமீட்டருக்கு டெலிவரி கொடுக்குற. 10 கிலோமீட்டர்னு காட்டுற, 19 கிலோமீட்டருக்கு டெலிவரி கொடுக்குற. ஏதாவது பேசணுமா? வாயை மூடிட்டு ஓட்டணும்ல. ஏற்கனவே டிராபிக் ஊர்பட்டது கிடக்குது. இதுல ஃபர்ஸ்டாவது பிக்கப் ஆகுது 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் தூரமா காட்டும், எக்ஸ்ட்ராவா காட்டும். 2 கிலோமீட்டர் காமிச்சா 3 கிலோமீட்டர்ல பிக்கப் இருக்கும். அப்புறம் டிராப் 10 கிலோமீட்டர் காமிச்சா ஒரு 18-19 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ என்னடானா 1.5 கிலோமீட்டருக்கு பிக்கப் காமிச்சிட்டு 8 கிலோமீட்டருக்கு போன்ட்டான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் 7 கிலோமீட்டர் அப்படி இப்படி ஷார்ட் பண்ணி நான் வந்துட்டேன். இப்போ தூக்கிட்டு போய் மறுபடியும் அந்த மாதிரி எத்தனை இப்போ 1.7 கிலோமீட்டர் காமிச்சது, டேரக்டா 7.5 கிலோமீட்டர். அநியாயமா இருக்குதுங்க. நம்ம என்ன கம்பெனி வண்டியா வச்சு ஓட்டுறோம், அவங்க பெட்ரோல்லயே நம்ம போறதுக்கு சொந்த காசை போட்டு நம்ம பெட்ரோல் ஓட்டுறோம். இவங்க கொடுக்கறதுல டெய்லி 8 ரூபா இவங்களுக்கு. நாங்கள் காலையில ஓட்டினதுல 17 ரூபா, அதுல இவங்களுக்கு 8 ரூபா போயிடுச்சு. அப்புறம் இப்ப பாருங்க 20 ரியால்னு காமிச்சிருக்கு. இவன் எப்படியும் 25 கிலோமீட்டர் இப்ப எனக்கு கொடுக்குறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அட்டன் பண்ண உடனே 12 கிலோமீட்டர் எனக்கு காமிச்சிருக்கு. இப்ப நீங்க பாருங்களா எவ்வளவு வருதுன்னு மட்டும். இப்ப பாருங்களேன், ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு 12 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. இப்போ உங்க முன்னாடி பொருள் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றேன். பிக்கப்பு இப்போ கஸ்டமரோட நம்பரு லொக்கேஷன்லேருந்து எடுத்து இப்போ எல்லாமே வந்துடும். ஆயிடுச்சா? கஸ்டமரோட ஃபோன் நம்பர்லேருந்து எடுத்து 113 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்க. 22 ரூபா 99 காசு. 22 ரூபா கிடைக்குது. 21 ரூபா 99 காசா? நேவிகேஷன் இப்போ பாருங்க, அடிச்சு நவுத்துவான் பாருங்க கிலோமீட்டரை. அவன் இஷ்டத்துக்கு என்னமோ அவன் வீட்டு வண்டி தான் நம்ம ஓசியில் ஓட்டுற மாதிரி. இதெல்லாம் ஆனால் அநியாயம் பண்ணக்கூடாது, அநியாயத்துக்கு. இப்போ பாருங்க கிலோமீட்டர் எப்படி எகிரி காட்டுவான்னு மட்டும். 12 கிலோமீட்டர் எனக்கு காமிச்சிச்சு. ஃபைண்டிங்கே பெஸ்ட் ரூட்டு 17 கிலோமீட்டர் காட்டுறான். பார்த்தீங்களா? இது கூட அவ்வளோவா ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் காலையில் பண்ணதால என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அநியாயம் பண்ணான் தெரியுமா? 20 நிமிஷம் பாருங்க, 12லேருந்து டேரெக்டாக 17. வெறி தாங்க ஆகுது. ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் எடுத்துட்டு சிட்டியை விட்டு அவுட்டரில் தள்ளி விட்டாங்க. ஏன்டா என்னை பற்றியாடா மனசுக்குள்ளே திட்டுற, யூடியூப்ல வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ பயங்கரமாக ஃபயர் ஆகுது. என்னன்னு சொல்லி தெரியல. ஏதோ வண்டி கிண்டி தீப்பிடிச்சு எரியுதா இல்லை வேற ஏதோ இவங்களாவே போட்டு கொளுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. போலீஸ் வண்டிலாம் ஆனால் அங்கே நிற்கிதுங்க. ஏதோ வண்டி தாங்க எரிஞ்சிருச்சு. என்னன்னு பார்க்க முடியல. பட்டு ஆனால் என்னமோ எரியுது, அது மட்டும் தெரியும். பார்க்கலாமே என்னதான் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எரியுது ஐ திங்க் ஏதோ பிடிச்சிக்கிட்டு எரியுதுங்க. ஆனால் இந்த இடத்துல என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் வண்டியை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியாவில் பார்த்து உஷாராக தாங்க ஓட்டணும். ஏன்னா இங்கே இருக்கிற ரோடோட அகலத்தை இப்போ உங்களுக்கே தெரியுதா? 3 வே போகிறதுக்கு 10க்கு ஒரு சர்வீஸ் ரோடு, மொத்தம் 4 ரோடு. மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 4 ரோடு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள நம்ம தான் பார்த்து உஷாராக ஓட்டிக்கணும். ஏன்னா வர்றவங்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பீடாக வருவாங்க. ஸோ நான் அதை சொல்ல வரேன். ஸோ அந்த ஸ்பீடுக்கு முன்னாடி புதுசாக வர்றவங்க கொஞ்சம் திணறுவாங்க, தயங்குவாங்க, பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. 10க்கு அரபிக்காரங்க வேற பின்னாடி உட்காந்துருப்பாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்களோ, ஐயோ நம்ம வேலைக்கு எதுவும் கொண்டு வச்சிருவாங்களோ, இல்லை ஓட்ட தெரியலன்னு சொல்லி சம்பளத்தில் கை வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட திங்கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இருக்கும். நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான். ஃப்ரெஷர்ஸ் யாராவது வரீங்களா, தைரியமா இருங்க. வண்டியை கொடுத்தாங்கன்னா இப்போ நான் போகிறேன் பாருங்க ட்ராக்ல, இந்த சென்டர் ட்ராக்ல வண்டி வச்சுக்கோங்க. இதில் வைக்காதீங்க. அது வந்து லாரி எல்லாம் பெரிய வண்டி போவோம். ஸோ அது ரொம்பவே ஸ்லோவாக போகும். ஃபர்ஸ்ட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக போகும். இப்போ இவன் போகிறான் பாருங்க, இது வந்துட்டு வேணும்னே அப்படி போகிறான் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக. பட் மேக்ஸிமம் அந்த ட்ராக் ஸ்லோவாக போகும். இது கொஞ்சம் ஸ்பீடு, இது கொஞ்சம் எல்லாத்தோட டாப் ஸ்பீடு இந்த ஃபர்ஸ்ட் லைன் தான். 120, 100, 80 நமக்கு. லாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 70, 60லாம் போகும் ஒரு சில இடத்துல.
ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டிதான். ஸோ நீங்கள் சென்டரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோவாக போகிறவன் அதில் போவான், ஸ்பீடாக போகணும் அதில் போவான், மீடியமாக போகிறவன் மட்டும்தான் இதில் போவான். அப்படியும் மீறி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக உங்களோட போகிறான்னா அவனுக்கு ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா அவன் பண்ணிக்க போகிறான். ஸோ நீங்கள் எதுவுமே டென்ஷன் எடுக்காமல் நீங்கள் மாட்டுக்கு இதில் 60, 80, 70 அப்படின்னே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தாராளமாக போகலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ரைட்டு போகணும், நான் பாட்டுக்கு அப்படியே அழகாக இங்கே சைடில் வச்சுக்கிறேன். அப்படியே இந்த லாரி பின்னாடி நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கும் போவேன். இப்போ மெதுவாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. போகணுன்றவன் வேகமாக போகணுன்றவன் அடுத்து 2 ட்ராக் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம். அவங்க பாட்டுக்கு அதில் போக போகிறாங்க. தெரிதா அங்கே பாருங்கள், மீடியமாக போகலாம், அதை விட ஸ்பீடாக போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே சிக்னலு கனெக்டிங் இருக்கிறதால ஆடா பாவீங்களா, ரோடை க்ளோஸ் பண்ணி வச்சு என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, இப்போ எங்கேருந்துடா நான் போகிறது, மறுபடியும் இன்னும் நான் வந்து இன்னும் 5 கிலோமீட்டர் எனக்கு ஏறிடுச்சுங்க. ரோடு க்ளோஸாக இருக்குது, அந்த பக்கம் எனக்கு கட்டிங்ஸ் இல்லை, எனக்கு ரைட்டில் போகணுன்னு சொல்லி காட்டுது இந்த கூகுள் மேப்பில். இப்படியெல்லாம் பல இடத்துல க்ளோசிங்கில் வேறு இருக்கும். ஸோ அதையும் பார்க்கணும். கூகுள் மேப்பை முழுக்க எப்பயுமே நம்பக்கூடாது. இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் இருக்குன்னு அதுக்கு நல்லாவே தெரியுமா தெரியாதான்லாம் எனக்கு தெரில, இல்லை கூகுள் மேப்பில் அப்டேட் பண்ணலையான்னு தெரில. நம்ம அதை நம்பி தான் வரோம். நம்மளுடைய பாதி பொழப்பு இதுலேருந்து நான் இன்னும் சொல்ல வரேன் அப்படின்னா, கூகுள் மேப்பை நம்பி தாங்க இருக்கும், வேறு எதுவும் நம்பியே இருக்காது, வேறு வழி இல்லாமல் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அடுத்த கட்டு தான் நம்ம எடுக்கணும். அடுத்த கட்டு எடுத்து நேராக உள்ளே பூந்துருவோம். நம்ம அடுத்த கட்டுக்கு ரோடு இருக்குது, ஆனால் இங்கே என்னமோ யூட்டன் போட்டு போகிற மாதிரி காட்டுது. எனக்கு டேரெக்டாகவே கட்டு இருக்குது, கிட்ட போய் யூட்டன் போட்டு இதில் போ அப்படின்றது. இது பாருங்கள் எவ்வளோ இடம், இது எவ்வளோ அவுட்டரில் இருக்குது பாருங்கள் இந்த வீடுங்கள்லாம். இதெல்லாம் எப்போ டெவலப் ஆகும்னு சொல்லி தெரியல, இல்லை டெவலப் ஆகிட்டு இருக்கான்னு தெரியல. இதில் டெவலப் கண்டிப்பாக இது டெவலப்லாம் ஆகலை, அது மட்டும்தான் தெரியும். இவ்வளோ அவுட்டர்லேருந்து நம்மளை கூப்பிட்ருக்கானுங்க சாப்பாடுக்கு. எனிவே வாங்க, இப்போ இந்த டெலிவரி முடிச்சுட்டு நேராக இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு தான் ஜெய்ஃபேம் போக போகிறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையில் நனைஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டோம். மனசாட்சியே இல்லாமல் எப்படி ஒரு நோட்டை 2ஆக கீச்சி 2 பக்கமும் டேப்பை போட்டு ஒட்டி கொடுத்துட்டு உள்ளே ஓடி போச்சு இந்த மலையில். நான் சொல்கிறேன் வேறு நோட்டு கொடுங்கன்னு என்கிட்ட வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு. இப்போது எப்படி இதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வச்சு ஒட்டியிருக்காங்க. கேட்டால் நான் கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். இவங்களாம் இந்தமாரி வாங்கவே மாட்டாங்க. 2ஆக கிழிஞ்சே நோட்டு அதுவும். இது இவங்க வாங்கவே மாட்டாங்க. கேட்டால் நான் வாங்கினேன், நான் கடையிலேருந்து தானே வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வேறு கேஷாக போயிடுச்சு பாருங்கள். 113 ரூபாய்க்கு கேஷ். இது கரெக்டாக 113 ரூபா கொண்டு வந்து கொடுத்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ கணக்காக இருந்திருக்கு. இந்த மலையிலேயே வந்து கொடுக்குறாங்க, ஒரு 7 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்போம், ஒரு 120 ரூபாய் கொடுப்போம், ஒரு டிப்ஸ் அதெல்லாம் போட்டு கொடுப்போம்னு சொல்லி பார்த்தா, ஐயோ இப்போ இந்த 10 நாள் என் தலையில் வந்து விடிஞ்சிருங்க. என்னங்க பண்ணுறது, நம்மளே ஒவ்வொரு டெலிவரிக்கும் இப்படி பார்த்து பண்ணுறோம், இப்படி கொடுத்துட்டு போகுது மனசாட்சி இல்லாமல். இப்படியும் நடக்கும். உஷாராக இருக்குப்பா, நிறைய விஷயங்கள் இன்னும் இந்த டெலிவரி ஜாப்பில் கற்றுக்க வேண்டியிருக்கு ஜெய்ஃபேம். நேராக வீட்டுக்கு போகலாம். இனிமேல் இவனை நம்ப மாட்டேன். வெறும் 0.1 கிலோமீட்டரில், அதாவது ஒரு 200 மீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு 1.5 கிலோமீட்டரில் விடணும்னு அக்செப்ட் பண்ண, அது யாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அதுக்குள்ளே? அது மட்டும் அவன் ஆளுங்களுக்கு கொடுத்துருவான். தூரமாக வருது, நம்மள மாரி இழிச்ச வாங்கி தலையில் கட்டுவான். சரி வாங்க நேராக வீட்டுக்கு போவோம். இவ்வளோ பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு 40 நிமிடம் பயணத்திற்கு அப்புறம் ஐயோ தண்ணியாக நிற்கிது. சரி வாங்க, காலை இதிலே கழுவிக்கும். கொஞ்சம் இன்னும் ஃபுல்லாக சேராக இருக்குது. காலை இதிலே கொஞ்சம் நல்லா அலசி கழுவிக்கும். ஓடுற தண்ணி தானே. இப்போ இலக்கா என்ன பண்ண போகிறோம்னா, ரோடை கிராஸ் பண்ணி கிட்ட ஒரு பாகிஸ்தானி கடை இருக்குது, அவங்கள்ட்ட போயிட்டு ரொட்டியும் தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதாவது பருப்பும் தந்தூர் ரொட்டி கொடுப்பாங்க, நெருப்பில் சுட்ட ரொட்டி. குட்டியாக மினி ரொட்டி கொடுப்பாங்க. ஒரு 2 தான் அதில் நம்மளால் அடிக்க முடியும். நான் 2 இல்லை 1.5 அடிச்சுட்டு கிளம்புறேன். ஆஹா, வண்டியை லாக் பண்ணல. ஓகே, லாக் பண்ணிட்டேன். ஃபோர்டு டெரிட்டரி உள்ளே போய்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். வாங்க ஜெய்ஃபேம், இன்றைக்கி வண்டி ஓட்டின மாதிரி தான். இன்றைக்கி வெறும் பெட்ரோலுக்கு தான் காசு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஜெய்ஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி என்னப்பா 2 ரொட்டி தூக்கிட்டு வந்து வச்சுட்டீங்க. அவ்வளோ பாவீங்களா, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க. சரி ஓகே, இந்த ரொட்டியை பிச்சு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க ஜெய்ஃபேம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ரொட்டியை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தாங்க, அதனால் கொஞ்சம் லப்பர் மாதிரி இழுத்துக்குச்சிங்க. அந்த வண்டியெலாம் சுட கொடுக்கணும். ஓ, BAICன்னு ஒரு மாடல் இந்த வண்டி. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? சளி பிடிச்சிருக்கு. அப்படியே சுட ஒரு டீ, பாகிஸ்தானி டீ. இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமா இல்லைன்றது எனக்கு தெரியல. அப்படியே வாங்கிட்டு போகிறோம். ஒரு வேளை சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வண்டி ஓட்டுற முடிவு இவ்வளோ தான். பெட்ரோலுக்கு மட்டும் தாங்க காசு எடுத்துருக்கோம், லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம் வாங்க. அப்பப்போ இதுவும் நடக்கும் தான். எல்லா டைமும் நமக்கு வியாபாரம் வந்துக்கிட்டே இருக்காது. வந்துகிட்டே இருந்தாலும் நம்மளுக்கே ஒரு அலட்சியம் தானே வந்துடும். அதான் வியாபாரம் வந்துடுமே, அப்புறம் என்ன, கொஞ்சம் மெதுவாக போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலான்னு. இப்படியும் அப்பப்போ நடந்தால் தான் மறுநாள் நம்ம கொஞ்சம் டைட்டாக வேலை செய்வோம். கிளைமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. ஸ்கூல் பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. வாங்க, இதை எடுத்துகிட்டு நேராக எங்கடா நம்ம வண்டி இங்கே இருக்கா, போகலாம் வாங்க.
ஓகே ஃபேம்ஸ், ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தா அண்ணனை காணோம். ஸோ ஐ திங்க் அது ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிருக்க போல இருக்கு. எனிவேஸ் இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு டைம் நம்ம இப்போ தான் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதால மதியம் கொஞ்சம் லேட்டாக தான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் வீடியோ எடிட்டிங், ஷார்ட்ஸ்க்கு ஏதாவது எடிட்டிங் பண்ணுறது இருந்துச்சுன்னா அதை பண்ணுவோம் ஜெயிப்பேன். வச்சு இன்றைக்கி என்ன தான் வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு மேட்டு போடலான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். ரூமில் எம்மா நேரம் உட்கார்றது, நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஷ்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் நம்ம பண்ணிட்டோம். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா மாதம் ஆயிடுச்சு, காசு கொடுக்க வேண்டிய நேரம்லாம் இனிமேல் நெருங்கிட்டே இருக்குது. நல்லாவே இனிமேல் நம்ம வண்டி ஓட்டினா மட்டும்தான். ரெகுலர் சவாரிலாம் போகணும் அப்படின்னா நம்ம வண்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு ஆகும். ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபரும் ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க வராங்கன்னா வண்டி நல்ல கண்டிஷனில் வச்சுருக்கணும். அண்ட் நீங்களுமே சொன்னீங்க ப்ரோ வண்டி சீட்லாம் இப்படி இருக்குது ப்ரோ அப்படி இருக்குது ப்ரோன்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு மேட்டு போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட் சூஸ் பண்ணியிருக்கோம். பழைய மேட்டு பாருங்கள், கச்சா முச்சான்னு இருந்ததை தூக்கி போட்டுருந்தது. இப்போ பாருங்கள் இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம் போடுறதுக்கு. இது போட்டாச்சு, இன்னும் அந்த பக்கமும் போடணும். அப்போ நடுவுலையும் வந்துடும். க்ளீன் பண்ணணும், நிறைய க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு அப்படியே இதெல்லாம் கிட்ட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி எல்லாமே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ போட்டுட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காட்டுவோம். அண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட சீட் கவர் அதுவும் போடணும். உள்ள டீல் பேசிகிட்டு இருக்கோம், என்னன்னு சொல்லிட்டு எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். இது மாதிரியா? எவ்வளோவா? புரியாலா? கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 4500 வருது. 4500 மேலேயே வருது சீட் கவர் மட்டும். ஆனால் கொஞ்சோண்டு ஃபோமிங்லாம் இருக்குது, அதுலேயே கொஞ்சம் ஸ்டிச்சிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேர்த்து 250 கொட்டிவான்னு கேளு. दोनों भी लगाने का यार बना हो यार. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபா வாங்கிக்குப்பா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்டு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, இதை கொஞ்சம் போடணும். இதை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வண்டியோட இன்டீரியரும் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு பிளாக் அண்ட் பீச் கலரில் இருக்குல்ல. ஸோ பிளாக் சீட்டே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அண்ணா வந்து பிளாக் அண்ட் பீச் இதே இருக்குது, மேட்சிங் ஆடும் போட்டு கணிச்சு. ஆனால் இது வந்து ரொம்ப அழுக்கு ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் போடலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். பட் ஓகே, லுக் லைக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றதால நம்ம அது பண்ணலான்னு இருக்குது. ஸோ பார்ப்போமே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இடுப்பு வலிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபோமிங் மாதிரி வருது. இது நம்ம யூஸ் பண்ணுவோமா இல்லைன்னு சொல்லி தெரியல. அதனால் இப்போதைக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போமே எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா விஷயங்கள் இவங்கள்ட்ட கார் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ. வண்டி வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக பிரித்து அடுத்த சீட் கவர்லாம் நம்மளது உள்ளே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு இன்னும் பாக்கி இருக்குது பாருங்கள். இன்னும் இது பாக்கி இருக்குது, இன்னும் இது பாக்கி இருக்குது. அப்புறம் சீட் கவர் ஓவரால் செலவு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றத உங்களுக்கு நான் கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஊரில் இதெல்லாம் செஞ்சோன்னா இவ்வளோ ஆகுமாவதுன்றதை எவ்வளோ ஆகுன்றத ஒரு கணக்கு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? சரி வாங்க. சுஜி ஃபேம், வெல்கம் பேக். ஸோ எங்கடா கிளம்பிட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அப்புறம் சொல்கிறேன். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இன்னமும் அந்த மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட GoPro வீடியோ குவாலிட்டி எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக இதுக்கு ஒரு டபுள் சைட் டேப் ஒன்று வாங்கணும். ஸோ 2 பக்கமும் ஈக்குவலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் நிப்பாட்டணும். இதை ஏன்டா நிப்பாட்ட போகிறோன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம GoProவை டேரெக்டாக ஒட்ட முடியாது டேஷ்போர்டில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே அழகாக நம்ம இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதை ஒட்டிட்டோம்னா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம், போட்டுக்கலாம் GoProவை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை செட்டப் பண்ணுறதுக்காக போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் சன்ஃப்ளேம் இங்கே வாங்கலாம். ஸோ இந்தாண்ட வந்து சன்ஃப்ளேம் வந்து சரியாக ஒட்டலன்னு சொன்னோம்ல, அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நம்மளுக்கு வந்து இன்னும் பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே ஓப்பன் பண்ணல. முதலாளி வேற வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணணும்னா முதல்ல ஃபிங்கர், ஸோ அப்ஷர்னு சொல்லுவாங்க, அந்த அப்ஷர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். பட் ஃபிங்கர் வச்சாதான் உங்களுக்கு வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மிஷினில் வச்சிருப்பாங்க. புதுசாக இருக்கீங்க அப்ஷரில் போய் ஃபிங்கர் வை அப்படின்னாங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் ஜஸ்ட் அப்ஷர் மிஷின்னு தேடினாலே போதும். நியர்பை எங்கெங்கெல்லாம் இருக்கோ காட்டும். அங்கே போயிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு இகாமா நம்பர் போட்டு உங்களோட ஃபிங்கர் வைக்க சொல்லும். ஃபிங்கர் இதுவோ இல்லை இதுவோ வைக்க சொல்லும். வச்சிட்டிங்க அப்படின்னா அப்ஷர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபினிஷ். அதுக்கப்புறம் நஃபாத்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி, எல்லாருமே கட்டாயம் வச்சிருக்க வேண்டிய ஒன்று. எடுக்கிறியா? யார் எடுக்கிட்டா? எடு, நான் மெதுவாக ஓட்டிகிட்டு இருப்பேன். வாங்க இப்போ குடுகுடுன்னு ஓடுவோம். ஃபஸ்ட்டு பங்காளி ஹோட்டலுக்கு போகிறோம். ஒரு டீயை வாங்கிட்டு அங்கேருந்து ஃபிங்கரை வச்சுட்டு அப்படியே நேராக இங்கே வர போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து சன்ஃப்ளேம் வேலை கொஞ்சோண்டு பாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். சின்ன சின்ன வேலைகள் தான். அதை முடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி வரலாம். ஜெய்ஃபேம் வாங்க போகலாம். சுஜி ஃபேம், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஷர மிஷின் கூகுளில் பார்த்தோம்ல, அந்த பாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி போவோம். இப்போ இந்த பாண்டாவை போயிட்டு ஃபிங்கர் வச்சு சொல்லலாம். ஆனால் கூகுளில் காட்டிருச்சு இருக்குன்னு. உண்மையிலே உள்ள அப்ஷர் மிஷின் இருக்கான்றது தெரியல. உள்ள போய் பார்த்தா தெரியும். வாங்க போகலாம்.
சக்ஸஸ். இந்த ஒரு மிஷினுக்காக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. பிகாஸ் இது வந்து மேண்டேட்ரிங்க. ஒரு சிம் கார்டு வேணும்னாலும் உங்கள்கிட்ட அப்ஷர் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலும் உங்கள்கிட்ட அப்ஷர் அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இப்போ போவோம். அப்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். நம்மளோட டைம் வரட்டும், அப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னென்ன கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அது வரைக்கும் இப்போ வெயிட் பண்ணுவோம். வாங்க, பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது என்ன நம்பர் மட்டும் சொல்லு. பிரஜீப் மேமே ஆயிடுச்சா? ஓகே மேம். ஸோ மிஷினில் நம்மளோட நேரம் வந்துருச்சு. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுவோம். இக்காம நம்பர் சொல்லு. நேஷனல் ஐடி ஃபர்ஸ்ட் இக்காம நம்பர் போடணும். 2571. ஓகே ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அப்சரில் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி நம்ம ஃபோன் நம்பரு எல்லாமே போட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர் அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்னு போட்டிங்கன்னா வரும். அதை கிரியேட் பண்ணுங்க அக்கௌண்ட்டை. அதை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே ஃபிங்கர் வைக்க வரணும். இல்லை இங்கே ஃபிங்கரை கூட வச்சுட்டு அங்கே போய் நீங்கள் கிரியேட் பண்ணலாம்ல. இங்கே ஃபிங்கர் கூட வச்சுட்டு நீங்கள் அங்கே போய் இல்லை ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு அதுதான் தேவைப்படும். அதுக்கப்புறம் சிம் கார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு அதுதான் தேவைப்படும். நாளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு அதுதாங்க தேவைப்படும். ஒரு ஒர்க்ல இருந்து இன்னொரு ஒர்க் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்காமாவுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது இந்த அப்ஷர் அக்கௌண்ட் தான் சவுதி அரேபியாவில். ஸோ வாங்க, இப்போ பங்காளி வீட்டுக்கு கிட்ட இருக்கு. நேராக ஓடிட்டு 2 டீயை 3 மாத்திட்டு குடுன்னு இப்போ நம்ம அடுத்து நம்ம கிளம்பணும் வண்டி கிட்ட. அந்த வண்டியை நோக்கி நம்ம இப்போ கிளம்பலாம். நல்லா மழைங்க இன்னைக்கு ஃபுல்லாக போட்டு தாக்குது. வியாபாரம்லாம் கெட்டு போச்சுங்க. எனிவே வாங்க பார்த்துக்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. 2 டீ வாங்க, சொல்லுங்க என்னென்ன இருக்குது. ஏக்கே பாஸ்தா? பாஸ்தா இருக்குது, சுண்டல் இருக்குது, போண்டா இருக்குது. இது என்னடா தோசை மாதிரி இருக்கு. தோசையே தான், அது தோசையை ரோல் பண்ணி தேங்காய் மாதிரி கொடுக்குறாங்க. வேற என்னமோ. சரி ஓகே, அடுத்து இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா. இங்கேயும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. அப்புறம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டீ மாஸ்டர் தலைவர் டீயை போட்டுட்டு இருக்கிறாரு. எனிவே வாங்க டீயை வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்பலாம். ஓகே, ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் ஒர்க் டன்னுங்க. மைக்கு ஒர்க் ஆகுதா அதை முதல்ல செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, வண்டி இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை வேற கலர் ஏதாச்சும் உங்களுக்கு இது நல்லா இருந்திருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணி இருந்துச்சுன்னா, இது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னா அதை கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மலைகள் நல்ல துளிகள் எல்லாம் போட்டு 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 காலேருந்து இப்போ வரைக்குமே டிராஃபிக் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு என்னன்னு சொல்லி தெரியல. வியாபாரம் பண்ணணுங்க. இப்படி மழையே இருந்துட்டு இருந்துச்சுன்னா வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். கடுப்பாக இருக்கும். அந்த டிராஃபிக்லேயே சிக்கி சிக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது நிலைமை ஏற்பட்டுரும். எனிவே ஸோ இப்போ வாங்க என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் என்னது எடு எனக்கு ஒன்று எடு. போண்டா சாப்பிடலாம். போண்டா இதை இங்கே வச்சு சாப்பிட இருங்க. அவ்வளோதான். கல்லவடை, நம்ம ஊர் கல்லவடை மாதிரியே இருக்கே. நல்லா இருக்கு. கல்லவடை தான், கலர் வேற மாதிரி இருக்கு. உள்ள ஏதாவது கலக்குறாங்களோ? மசாலா ஏதாவது தடவை இருப்பாங்க. உரைக்குது லைட்டா. இருந்தாலும் நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. அதுதான் சொல்ல முடியும். சூப்பர். போ நம்ம இனிமேல் மைக்கு போட்டு வீடியோ எடுக்கலாம். கொஞ்சம் வாய்ஸ் குவாலிட்டி பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே ஜி ஃபேம், சைடில் வந்துருங்கோ ஃபேம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை இதோட முடிச்சுக்க போகிறோம். எங்கடா எங்கே போகிற அப்படின்னு சொன்னேன், அதெல்லாம் காட்டுறேன்னு சொன்னேன். அடா குருட்டு கபோதி. அடா பண்ணாட எப்படி வர பார்த்தியா? சீட்டை சாச்சிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கும் போகிறான். நிக்கிறோம் தெரிஞ்சுதான் போறாங்க. ரோடு இப்படி இருக்கு, பக்கத்துல நம்ம நிக்கிறோம் தெரியுது. மெதுவா நினைச்சிருந்தா போயிருக்கலாம். வெண்ணு விட்டு கிடச்சிட்டு போங்க. இந்த இடத்துல இப்ப நான் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஆமா, நம்மளால என்ன சொல்லுவீங்க, நீ தான்ப்பா ஒதுங்கி நிக்கணும், தண்ணி வர்ற இடத்துல நீ ஏன்பா நின்ன அப்படின்னு இருப்பாங்க. அதனால நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. எனிவே விட்டுருங்க. வண்டியோட வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்கு. அதாவது ரொம்ப பெரிய வேலைகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா சின்ன வேலை தாங்க. இந்த ஸ்டிக்கர் லைட்டா இழுக்கிறது, சின்னோண்டு தைக்கிறது, இதுதான் இருக்கு. ஸோ அதை தான் பண்ண போறோம். வீடியோ ரொம்ப லென்த் ஆக்க கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்க போறோம். நாளையில இருந்து நம்ம ஃபுல் டைம் ஒரு டெலிவரி பாயா இருக்க போறோம். நாளைக்கு ஹோல் டே ஓட்டிட்டு எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம அடுத்த நாள் வந்து நம்ம ரிவீல் பண்ண போறோம். இன்னைக்கு எந்த இதுவுமே ஓட்டல. காலைல 2 தான் ஓட்டினேன். அது அப்படியே பெட்ரோல் போறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு நைட்டு டேங்க் ஃபுல் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஃபுல் டே ஓட்ட போறேன். ஸோ நாளைக்கு வர்ற vlog-ஐ மறக்காம மிஸ் பண்ணாம அப் டு டில் எண்டு வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஆர்டரும் எவ்வளோக்கு ஓட்டுறேன், எவ்வளோ டோட்டல் ரெவன்யூ எடுக்கிறேன், எவ்வளோக்கு மறுபடியும் பெட்ரோல் போடுறேன், எவ்வளோக்கு சாப்பிட்றேன், கையில் என்ன மிஞ்சுது, மந்த்லி என்ன வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லவ் யூ ஆல். கீப் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.
பாய்.